நல்ல மனைவியை சந்தோஷமான சமாதானமான குடும்ப வாழ்க்கைக்கு ஏற்றதொரு நல்ல துணையை மனைவியை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் பொன் வெள்ளியை பார்க்கிலும் உயர்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகள் 31:10 சொல்லப்பட்டிருக்கிறது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஐயா, உண்மையான நீதியாய் நேசிக்கிற, உண்மையாய் உத்தமமாய் வாழுகிற, கற்போடும் உண்மையோடும் வாழ்ந்து கணவரை உண்மையாய் நேசிக்கிற ஒரு மனைவியை, ஒரு ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார்? எல்லோரும் கண்டுபிடிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. கண்டுபிடிக்கிறவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. இது எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள். நீதிமொழிகள் 21 சொல்லப்பட்டிருக்கிறது, சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக ஒரு காரியத்தை நினைவிலே கொள்ளுங்கள். சண்டைக்காரியாகிய ஒரு மனைவியோடு ஒரு பெரிய வீட்டில் ஆஸ்தியோடும் அந்தஸ்தோடும் அழகான வசதி வாய்ப்புகளோடும் இன்னும் அதிகாரத்தோடும் ஆணவத்தோடும் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த மனைவியானவள் கர்த்தர் கொடுக்கிற ஈவு என்பதை ஒருபோதும் மறந்து போகலாகாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீதிமொழிகள் 18 சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். அப்போ மீதி எல்லாரும் யாரை கண்டடைகிறாங்க? மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையையும் பெற்றுக் கொள்ளுகிறான். எத்தனை ஒரு அற்புதமான காரியம். 19:14 சொல்லப்பட்டிருக்கிறது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். வீட்டை வைக்கலாம், ஆஸ்தியை வைக்கலாம், பிதாக்கள் அவைகளை சுதந்திரமாக வைத்துவிட்டு போகலாம். புத்தியுள்ள மனைவியோ, மைட்டி காட், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் மிகவும் அற்புதமானவைகள். அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக கொலோசியர் 3:18-19 சொல்லப்பட்டபடியே நீங்கள் ஒவ்வொருவரும் நடக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். மனைவிகளே, இப்படியாக பவுலடியார் சொல்லுகிறார், மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே அதுபோல பாருங்கள், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். நீங்கள் மனைவிகள் நிச்சயமாக உங்கள் கணவனுக்கு கீழ்ப்படிந்து, ஐயா, கணவன் சொல்லுகிற காரியங்களை நன்றாய் கவனித்து குடும்பத்தை நல்ல குடும்பமாய், கர்த்தருக்கு சாட்சி உள்ள மகிமையான குடும்பமாய் அந்த குடும்பம் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் நல்ல மனைவி வீட்டை கட்டுகிறாள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அப்படியே என் அன்பு சகோதரிகள் நிச்சயமாக நீங்கள் வீட்டை கட்டுகிற பிள்ளைகளை பாதுகாக்க ஐயா, உங்களால் நிச்சயமாய் வீடு நிலைவரப்படும். நல்ல நீதி உள்ள பெண்களாக, நல்ல ஒடுக்கம் உள்ள கற்புள்ள பெண்களாய், பரிசுத்தம் உள்ள பெண்களாய், ஐயா, தாழ்மையும் அன்பும் விவேகமும் பரிசுத்த ஆவியிலும் நிறைந்த பெண்களாய் என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படியான ஒரு அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் வாழும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை பெரிய சாட்சிகரமான வாழ்க்கையாய் நடக்கும், இருக்கும். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. உங்கள் கணவன் உங்களை பார்த்து ஒரு நாள் சொல்லுவார், அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ என் அன்பு மனைவியே, என் ஆசைக்குரியவளே, என் நேசத்திற்குரியவளே, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று கணவனே அவளை புகழுகிறான். பாருங்கள், அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து இப்படியாய் அநேகம் பெண்கள் விவரத்தோடும் குணசாலியாகவும் திறமையாகவும் இருந்ததுண்டு. ஆனால் நீயோ அவர்கள் எல்லாரை காட்டிலும் மேலானவள். ஏன்னா குணசாலியான ஸ்திரீ நீ. உன் கேரக்டர் அப்படி, உன் நடவடிக்கை அப்படி, உன் பேச்சு அப்படி, உன் அன்பு அப்படி, உன் அடக்கம் அப்படி, உன் கற்பு அப்படி, உன் பரிசுத்தம் அப்படி, உன் மாசற்ற உன் பக்தி அப்படி. ஹல்லேலூயா. இப்படியாய் கணவனால் புகழப்படுகிற, சபையால் புகழப்படுகிற, பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் உங்களை அறிந்தவர்களால் புகழப்படுகிற நல்லதொரு வாழ்க்கை வாழுங்கள். நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஐயா, நல்ல மனைவி வீட்டை கட்டுகிறாள். ஐயா, விசுவாசம் உள்ள மனைவிகள் சாக கொடுத்த
கொடுத்த தங்கள் கணவன்மாரை மீண்டெடுத்துக் கொண்டார்கள். சாக கொடுத்த தங்கள் புருஷன்மாரை மீண்டும் உயிரோடு பெற்றுக் கொண்டார்கள் தங்கள் விசுவாசத்தினாலே என்று வேதம் சொல்லுகிறது. அழிந்து போகிற பிள்ளைகளை மீட்டெடுத்த அவர்களுடைய விசுவாசம் இந்த மனைவிகளை பெரிய அற்புதமான தாய்களாய் மாற்றியது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே எபேசியர் 4:2-3 சொல்லப்பட்டபடி மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஏதோ மனைவிகளுக்கு மாத்திரமல்ல, ஆண்களே பெண்கள் எல்லோருக்கும் சமமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நிச்சயமாய் மிகுந்த மனத்தாழ்மையாய், ஐயா கணவன் மாத்திரமல்ல மனைவியும் ஒருவருக்கொருவர் நிச்சயமாய் மிகுந்த மனத்தாழ்மையாய் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி, உங்கள் சகோதரர்களையும் கூட உங்கள் நண்பர்களையும் கூட அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த அன்பிலே நிலைத்திருங்கள், இந்த விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். ஐயா, இந்த அன்பு தான் எல்லாவற்றிலும் விசேஷமானதாய் இருக்கிறது. கொரிந்தியர் 13:13 சொல்லப்பட்டபடி இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நல்ல மனைவியினால் வீடு கட்டப்படும், பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருப்பார்கள். நிச்சயமாய் அவருடைய கற்புள்ள நடக்கைகள், ஒழுக்கமுள்ள வாழ்க்கை, நீதியான வாழ்க்கை, சாந்தமும் தாழ்மையும் நிச்சயமாய் தேவ சமூகத்திலே அது பிரீதியாய் இருக்கும். நிச்சயமாய் அப்பேற்பட்ட குடும்பங்கள் ஒரு நாளும் அழிந்து போவதில்லை. அப்பேற்பட்ட குடும்பங்கள் நிச்சயமாய் வாழ்ந்திருக்கும், வாழ்த்து செழித்திருக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. அவர்களுக்கு விரோதமாக ஆபத்துகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். நிச்சயமாய் இவை எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவர்களை விடுவிப்பார். ஒரு குடும்பத்தை ரட்சிக்க, ஐயா ஒரு குடும்பத்தை விடுவிக்க ஒரு மனைவி திறப்பிலே நிற்பாளே ஆனால் நிச்சயமாய் திறப்பிலே நின்று கணவனுக்காக பிள்ளைகளுக்காக கதறுகிற ஒவ்வொரு பெண்மணியும் நிச்சயமாய் அவர்கள் குடும்பங்களை, பிள்ளைகளை நிச்சயமாய் பாதுகாக்க முடியும். நீதியோடும் கற்போடும் உண்மையோடும் மனத்தாழ்மையோடும் தேவ பக்திக்குரிய எல்லா கற்போடும் காத்துக் கொள்ளுகிற எல்லா மனைவிகளும் விசேஷித்தவர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. மனைவியினால் வீடு கட்டப்படும். நிச்சயமாய் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது போல மனைவியை கண்டடைகிறவன், ஐயா எல்லாரும் தான் மனைவியை கண்டடைகிறார்கள். மனைவியை, நல்ல மனைவியை, புத்தியுள்ள மனைவியை, குணசாலியான மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். நன்மையை, மேன்மையை, மகிழ்ச்சியை, மகிமையை கண்டடைகிறான். கர்த்தரால் தயையும் பெற்றுக் கொள்ளுகிறான். நிச்சயமாய் நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படியாய் வாழும்படியாய் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ உபத்திரவங்கள் வந்தாலும் நிச்சயமாய் நீங்கள் நீதியுள்ள பிள்ளைகளாய், நீதியுள்ள புருஷனாய், நீதியுள்ள மனைவியாய் வாழும் பொழுது முதல்ல உங்க ஊழியம், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வீட்டில் தான் தொடங்குகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். வீட்டிலே 4 சுவர்களுக்குள்ளே தொடங்குகிற அந்த அற்புதமான வாழ்க்கையே தேவனுக்கு மகிமையான சாட்சியாக ஒரு நாளிலே எழும்பும். வீட்டிற்குள்ளே, ஐயா உங்கள் தெருவிலே உங்கள் உற்றார் உறவினர்களோடு வாழுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையின் ரகசியம், அந்த வெற்றி வாழ்க்கை உங்களை நிச்சயமாக அப்பொழுதுதான் நீங்கள் புது பலன் அடைந்து பரிசுத்த ஆவியின் கிருபைகளினால் நிறைந்து உலகமெங்கிலும் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ முடியும். நிச்சயமாய் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். அது கணவனாய் மனைவியாய் இருந்தாலும் சரி, மனைவியாய் கணவனாய் இருந்தாலும் சரி, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஐயா, அவருக்கு பிரியமாய் வாழ நினைக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நல்ல மனைவிகளாய் வாழுங்கள். இன்று தீர்மானம் செய்யுங்கள், நல்ல மனைவிகளாய் வாழுவேன். என் தகப்பனே, நல்ல புருஷனாய் வாழ்வதற்கு ஏற்ற ஞானம், புத்தி, பலத்தை கொடுங்க சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் என் மனைவியை காயப்படுத்தி விடாதபடி, எந்த சூழ்நிலையிலும் என் மனைவியை சங்கடப்படுத்தி விடாதபடி, ஐயா எனக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஸ்திரியை நிச்சயமாய் உம்முடைய முடிவு
பரியந்தம் வரை உண்மையாய் உத்தமமாய் என் வாழ்க்கையின் கடைசி காலம் வரை உத்தமமாய் நீதியோடும் உண்மையோடும் என் மனைவியை நடத்துவேன் என்று நல்ல புருஷர்கள் சபதம் எடுத்துக் கொள்ளுங்கள். நல்ல மனைவிகள் கற்புள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், ஒழுக்கம் உள்ளவர்களாய், தாழ்மை சாந்தம் உள்ளவர்களாய், கர்த்தருக்கு உண்மையான சாட்சிகளாய், வெறும் பேச்சிலே அல்ல ஐயா, உண்மையான சாட்சிகளாய் நாங்கள் வாழத்தக்கதாக எங்களை நல்ல மனைவிகளாய் மாற்றும்படியாய், குணசாலியான ஸ்திரீயாய் மாற்றும்படியாய், வீட்டை கட்டுகிற ஸ்திரீயாய் மாற்றும்படியாய் ஐயா, என் புருஷனுக்கு மகிமையை கொடுக்கிற மேன்மையை கொடுக்கிற ஒரு நல்ல மனைவியாய், புத்தியுள்ள மனைவியாய் வாழும்படியாய், எங்களுக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுக்கும்படியாய், புதிய கிருபைகளை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே ஐயா, சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் என் தேவனாகி கர்த்தர் நிச்சயமாய் இன்று ஒரு புத்தி உள்ள வாழ்க்கை வாழுகிற விசேஷித்த குணசாலியான ஸ்திரியை போல் வாழுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் குடும்பங்களிலே பல்வேறு பிரச்சனைகள், கணவன் மனைவிகளுக்கிடையே திருமண வாழ்க்கையிலே பல்வேறு பிரச்சனைகள், என் தேவனாகி கர்த்தர் இவைகளை மாற்றி போடும்படியாய், விவாகரத்துகளை ஐயா இல்லாமல் ஆக்கும்படியாய், மன முறிவுகள் எல்லாம் இல்லாமல் ஆகும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் என் அன்பு தேவ பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை, புத்தியை, நல்ல கிருபையை, பலத்தை, அதற்கேற்ற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் நீதியாய் வாழ்ந்து ஐயா கற்போடும் உண்மையோடும் ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும் தேவ பக்தியோடும் வாழ்ந்து ஓ லார்ட் பிள்ளைகளோடும் அவர்கள் குடும்பங்களோடும் உமக்கு சாட்சியாய் எழும்பும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் ஒரு புதிய எண்ணெயினால் உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்போது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படியே நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துகிறவர்களாய், சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் அன்பு செலுத்துகிறவர்களாய் வாழும்படியான ஒரு ஞானம், புத்தி, விவேகத்தை என் தேவனாகி கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா விசுவாசம் உள்ள ஸ்திரீகள், ஆமென் ஆண்டவரே, விசுவாசம் உள்ள ஸ்திரீகள் வேதத்திலே ஓ பயங்கரமான, ஆச்சரியமான, அதிசயமான கிருபைகளை பெற்றிருக்கிறார்கள். விசுவாசம் உள்ள ஸ்திரீகள் நிச்சயமாய் ஜெயம் கொண்டவர்களாய் வாழ்ந்து வளர்ந்து செழித்து பெரிய சாட்சிகளாய் எழும்பி இருக்கிறார்களே. அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளை, விசேஷமாக என் சகோதரிகளும் அவருடைய பிள்ளைகளும் நிச்சயமாய் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் எல்லா இடைஞ்சல்கள், துக்கங்கள், எல்லா போராட்டங்களிலும் இருந்து விடுபட்டு தேவனாகிய கர்த்தர் இவர்களை நல்ல சாட்சியாய் எழுப்புவீராக ராஜா. இவர்கள் தாங்க முடியாதபடி இருக்கிற ஐயா சில கணவன்மாரால் வருகிற பல்வேறு பிரச்சனைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சில கணவன்மார்களால் பாடுபடுகிற, உபத்திரவப்படுகிற, சமாளிக்கவே முடியாத, தாங்கவே முடியாத உபத்திரவங்களிலே வாழுகிறவர்களும் இருக்கிறார்கள். என் தெய்வமே, இந்த நல்ல குணங்கள் எல்லாம், இந்த நல்ல குணங்கள் எல்லாம் என் சகோதரிகளுக்குள்ளும் பிள்ளைகளுக்குள்ளும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா இவர்கள் நீதியுள்ள கற்புள்ள பெண்களாய், குணசாலியான ஸ்திரீகளாய், கர்த்தருடைய வேதத்தின்படியே நடந்து ஓ கணவன்மாரை ரட்சிக்கிறவர்களாய், ஒரு நல்ல மனைவி தன்னுடைய நல்ல நடக்கையினாலே கணவனை ரட்சிக்கிறாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே ரட்சிக்கப்படாத கணவர்களையும், தீரான வழியிலே, உன்மார்க்கமான வழியிலே செல்லுகிற கணவர்களையும் மீட்டெடுக்கிற நல்ல ஸ்திரீகளாய் எங்கள் சகோதரிகளை, எங்கள் பெண் பிள்ளைகளை மாற்றுவீராக. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வீடுகள் கட்டப்படும்படியாய், இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா உபத்திரவங்கள், சிக்கல்கள் எல்லாம் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கணவன்மாருக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க சுவாமி. தேவ பக்தியை, தேவ பயத்தை கொடுங்க சுவாமி. ஐயா மனைவிகளை நியாயமானபடி நேசிக்கிற, ஐயா நியாயமானபடி நேசிக்கிற, ஆதரிக்கிற, அவர்களை புண்படுத்தாதபடி, கோபப்படுத்தாத, வருத்தப்படுத்தாதவர்களாய் வாழுகிற நல்ல ஞானமும் புத்தியும் விவேகமும் சகோதரர்களுக்கு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. மனைவிகளாய், ஐயா புருஷர்களாய், பிள்ளைகளாய் கூடி நின்று நாங்கள் என்ன செய்தாலும், என்ன பேசினாலும், என்ன செய்தாலும், எங்கே போனாலும், என்ன நடந்தாலும் உமக்கு சாட்சிகளாய், உண்மையுள்ள, நல்ல ஒழுக்கமுள்ள, நீதியுள்ள, கற்புள்ள சாட்சிகளாய் வாழும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஐயா உம்முடைய நீதியையும் தேடுகிற, நீர் கொடுக்கிற நல்ல கற்பனைகள், கட்டளைகளை, நீதிகளை தேடுகிற பிள்ளைகளுக்கு பிறகு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே இவர்கள் பிள்ளைகளும் இவர்களும் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் நல்ல வேலை, நல்ல திருமணம், நல்ல குடும்ப வாழ்க்கை,
நல்ல மேன்மை மகிமை எல்லாம் இவர்களுக்கு தானாய் கூட கொடுக்கப்படும்படியாய், அதை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் இவர்கள் ஓடும்படியாய், இந்த விசுவாச வாழ்க்கையிலே இந்த அதிகாலை ஜெப வேளையிலே என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பெரிய மறுரூபம் உண்டாகட்டும் ஐயா. நேசிக்க முடியாதவர்களை நேசிக்கவும், மன்னிக்க முடியாதவர்களை மன்னிக்கவும், பொறுக்க முடியாதவைகளை பொறுத்துக் கொள்ளவும், தாங்க முடியாதவர்களை தாங்கிக் கொள்ளவும் ஏற்ற ஞானம், புத்தி, கிருபையை, பலத்தை கொடுப்பீராக ஐயா. அதற்கேற்ற பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் உடைய பிள்ளைகளின் மீது இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே இதற்கு விரோதமான தடைகள் எல்லாம் நீக்கப்படும்படியாய் என் அன்பரும் ஆத்ம இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் மாறி போகட்டும் சுவாமி, எல்லா உபத்திரவங்களும் மாறி போகட்டும். இவர்கள் ஜெபத்திற்கு ஐயா, ஜெப விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிற நல்ல தேவன், நீர் அப்படியே செய்கிற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இவர்களை முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகள் நீதியாய், உத்தமமாய், உண்மையாய் வாழ்ந்து சிறந்து கர்த்தருக்கேற்ற நல்ல சாட்சியாய், நல்ல சாட்சியாய் தேவ சமூகத்திலே நிற்கும்படியாய், மனிதர்களுக்கு முன்னும் சபைக்கு முன்பும் நல்ல சாட்சிகளாய் எழும்பும்படியாய் இவர்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி. அன்பரும் ஆத்ம இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மனைவிகள் நல்ல மனைவிகளாய் ஐயா, புருஷர்கள் நல்ல புருஷர்களாய் வாழ்ந்துட்டாங்கன்னு வச்சிடுங்க, அந்த வீடுகள் நிச்சயமாய் அசைக்கப்படுவதில்லை, அந்த குடும்பங்கள் நிச்சயமாய் அசைக்கப்படுவதில்லை. நிச்சயமாய் அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாய், கிருபை பொருந்தியதாய், தேவ காருண்யத்தினால் நிறைந்தவர்களாய், நீதிமான்களுடைய கூடாரத்திலே இரட்சிப்பின் சங்கீர்த்தனம் உண்டு, இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாய் இவர்கள் நற்சாட்சிகளாய் எழும்புவார்கள். ஆதலினால் அன்பு சகோதர சகோதரிகளே, கவனமாயிருங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். தீதான காரியங்கள், தீதான குணங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அவைகள் உங்களை விட்டு ஓடி போகும். இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற ஐயா, அநேக வாட்ஸ்அப் குரூப்புகளையும் பேஸ்புக்குகளையும் ஷேர் பண்ணுகிற அநேக தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வீராக. மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை ஜெபம் மற்றும் இரவு நடு இரவு ஜெபங்களை தமிழிலும் மலையாளம் மற்றும் தெலுங்கு, ஹிந்தி மொழிகளில் அநேக மக்கள் பயன்பெற, ரட்சிப்படைய, விடுதலையும் சுகமும் பெற்றுக்கொள்ள நாம் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களால் முடிந்த மனப்பூர்வமான காணிக்கைகளை திரையில் காணும் வங்கி கணக்குக்கு அல்லது கூகுள் பே நம்பருக்கு அனுப்பி இந்த தேவ தரிசனத்திற்கு உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பிள்ளைகளின் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் மற்றும் நினைவு நாட்களில் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்யலாம். ஒரு நிகழ்ச்சிக்கு 2000 ரூபாய்க்கு மேல் செலவு ஆகிறது. இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்வதன் மூலம் அநேகருடைய ஆறுதலுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் காரணமான உங்களை நிச்சயமாய் அபரிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்.